போயிடுறாங்க. ஸோ அந்த டைமில் இந்த யாக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பேய் வந்து இந்த பெரிய மரத்தை நோக்கி போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த மரத்தை நோக்கி இவரும் போய் அந்த பேயை வந்து சுட்டுட்டே இருக்கார். சுட சுட அந்த பேய் ஒரு இடத்துல நிற்கிது, இன்னொரு இடத்துல நிற்கிது. இவங்க மாற்றி மாற்றி சுட்டுட்டே இருக்கும்போது அந்த பேய் இவங்களை வந்து ரொம்ப ஆட்டம் காட்டிடுது. ஸோ இவங்க இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி யாக்கும் அவங்களுடைய அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நானும் அந்த பேயை வந்து பார்த்துருக்கேன். அங்கே வந்து ஒரு விகாரமான மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் தான் அந்த பேயை பார்த்துருக்கேன். அது வந்து நீளமான முடி வச்சுருக்கும், கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கும், கண் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பேய் தானே நீங்களும் பார்த்தீங்கன்ற மாதிரி சொல்லும்போது, ஆமான்ற மாதிரி இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க. ஸோ அதை நானும் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, திடீர்னு வந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவங்களுடைய கதவு வந்து ஒன்று திடீர்னு திறந்துருக்கு. ஆனால் இவங்க 3 பேர் வந்து நான் நல்லா தானே மூடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, சரி ஓகே இது காற்றுல தான் அடிச்சிருக்கோம், நீ பயப்படாத போய் தூங்குன்ற மாதிரி அவங்களுடைய அண்ணன் யாக் வந்து சொல்கிறாங்க ஹீரோயின் கிட்ட. ஸோ ஹீரோயினை போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் யாக் வந்து அவருடைய காரை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு, எங்கேயோ வெளியில் போகிறாரு போல். ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ வந்து இது வந்து நாட்டுக்கு நடந்த மாதிரி தான் நம்மளுடைய தங்கச்சிக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படியான்ற மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆகி, உனக்கு நாட்டுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியும், நான் ஊருக்கு வரும்போது விசாரித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நானும் நம்மளுடைய தங்கச்சிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், அதுக்கான மெடிசனுக்கு தேடி தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு. போகும்போது அக்கா தங்கச்சி 3 பேருக்கும் வந்து $10 ஐ மீன் அவங்க தாய்லாண்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ₹10 3 பேருக்கு தந்துடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எல்லாருமே தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துறேன்ற மாதிரி சொல்லும்போது, யாருக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறது ஓகே நல்லது தான், ஆனால் நமக்கும் கொஞ்சம் வச்சுக்கணும், ஸோ உனக்கு எதாவது வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க வந்து அவங்களுடைய தங்கச்சி யாமை பார்க்க வராங்க. யாமையும் அவங்களுடைய தங்கச்சி இன்னொரு தங்கச்சியும் பார்க்க வராங்க. வரும்போது 3 $10 உனக்கு ஒரு $10 நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யாம் வந்து எனக்கு வேணாம் நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீ வச்சுக்கோ, ஸோ நம்ம எதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து இங்கே யாம் மட்டும் தான் தனியாக இருக்காங்க. அவங்க வந்து சரி நான் போய் ட்ரெஸ்ஸு மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்க போகிறாங்க. அப்போது வந்து ஜன்னல் ஓரமாக அந்த ராட்டினத்துலேருந்து நம்ம அந்த சின்ன பொண்ணை பார்த்தாங்களே, அப்போ ஒரு கிழவி கூட நின்றுட்டு இருந்ததில்ல. ஸோ அந்த கிழவி தான் வந்து இப்போ வந்திருக்கு ஒத்தக்கனோட. அது வந்து நம்மளுடைய யாமோடைய வாயில் வந்து கையை விட்டுட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கு. இது சத்தம் போடுறாங்க, ஆனால் வெளியில் கேட்கல. அப்போ ஹீரோயினும் அவங்களுடைய அம்மாவும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த சூனிக்காரி அந்த கிழவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய யாமோடைய வாயிலேருந்து ஒரு பல்லை பிடுங்கி இவங்க வாயில் ஏதோ போட்டுட்ருக்கும்போது, அப்போ யாம் வந்து கத்துடுறாங்க. அந்த கத்துற சவுண்ட் வந்து ஹீரோயினுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் தெரிஞ்சு இவங்க வந்து இந்த சூனிக்காரி பாட்டியை வந்து அடித்து துரத்திடுறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ற மாதிரி நினச்சிட்டே உட்காந்துருக்காங்க அவங்க அம்மா. அப்போது வந்து என்ன பண்ணுறாரு, யாக் வந்து ஒரு பேய் ஓட்டுற அந்த ஃபாதிரியாரை வந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு இவங்களுடைய வீட்டுக்கு. அவர் வந்து யாம் உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவருடைய மூஞ்சில் வந்து யாம் துப்பிட்டு அசிங்கச்சமாக பேசிகிட்டே இருக்கும்போது, அந்த ஃபாதிரியார் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவரும் ஒரு பேர் சொல்கிறாரு. ஆனால் அது யாம் வந்து நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னுடைய நேம் சுய் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து திருப்பி படுத்து தூங்கிடுறா. ஸோ அப்போ வந்து யாக்கு வந்து என்னன்னு கேட்குற, யார் இந்த சுயின்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு கிழவி வந்து போன சீனில் வந்து நம்மளுடைய யாமோடைய வாய்க்குள்ளே கை விட்டு இது பண்ணாங்களே, ஸோ அவங்க தான். ஸோ அவள் வந்து ஒரு பெரிய சூனியக்காரி. இந்த சூனியம் பண்ணி நிறையா துர ஆத்மாக்களை வந்து வெளியே விட்டுட்டா. ஸோ இவளால் தான் இந்த ஊருக்கு நிறையா பிரச்சனை, ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் முக்கியமாக அவளாக தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஆனால் இவன் வந்து இந்த மாதிரி சூனியம் பண்ணி அவளுக்கு வந்து ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது, இந்த ஃபாதிரியாரும் இந்த யாக் அப்படியும் அந்த 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய வீட்டை நோக்கி அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்புறம் அந்த கிழவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த யாமோட பல்லை வந்து எடுத்து வாயில் போட்டிருப்பாங்க. அந்த பல்லை எடுத்து ஏதாவது ஒரு வௌவால், காக்கா, ஆடு, மாடு எல்லாத்தோடைய உடல் உறுப்புகளை வச்சு ஏதோ சூனியம் பண்ணிவிட்டு ஒரு குண்டான்குள்ளே வந்து இந்த பொண்ணோட பல்லை வந்து போட்டுடுறாங்க. போட டைமில் வந்து இவங்க அண்ணா வந்து பார்த்துட்றான். யாக்கு உள்ளே வந்து பார்த்துட்டு அந்த குண்டானை தள்ளி விட்டுறான். அந்த பல்லும் வெளியே விழுந்துடுது. ஆனாலும் அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கொம்பு வந்து அங்கே நீட்டிகிட்டு இருக்காங்க. அந்த
அந்த கொம்புக்குள்ளே போயிட்டு இவங்களே இவங்களுடைய தலையை குத்தி சொருகி இறந்துடுறாங்க அந்த சூனியக்காரி கிழவி. ஸோ இறந்த உடனே இவங்க அண்ணனுக்கு எதுவுமே புரியலை. ஸோ வெளியில் வந்துகிட்டே இருக்கும்போது சரி ஓகே இந்த சூனியக்காரி கிழவி தான் இறந்துட்டாலே, இதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு சரியாயிடுமா, எதுவுமே நடக்காதா அப்படின்ற மாதிரி அந்த ஃபாதர்கிட்ட கேட்கும்போது இல்லை நம்ம ரொம்ப தாமதமாக வந்துட்டோம், ஏன்னா உன்னுடைய தங்கச்சியோட பல்லு வந்து அந்த சூனியக்காரி கிழவிக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது யாக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ அப்போ என்னுடைய தங்கச்சிக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஃபாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ இனிமேல் என்னால் எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே மீறி போயிடுச்சு, ஏன்னா உன்னுடைய தங்கச்சியோட பல்லை அந்த சட்டியில் போட்டுட்டா, நம்ம அது தடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இனிமேல் கடவுள் தான் அவனுடைய தங்கச்சியை காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ யாருக்கு அவங்களுடைய அக்கா தங்கச்சி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த யாமை வந்து நல்லா தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வச்சுட்டு எல்லோரும் வந்து வெளியில் படுத்து தூங்குறாங்க. ஆனால் அவங்களோட அண்ணன் தம்பி 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் தூங்காமல் பாதுகாப்பாக இருக்காங்க. நமக்கு இன்றைக்கி என்ன தான் நடந்தாலும் நம்ம தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி 3 பேர் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த தங்கச்சியும் வந்து எழுந்து வெளியே வரா. அப்போ வந்து ஒரு மந்திர வாய்ஸ் கேட்கும்ல. ஸோ அவங்களுக்கு வந்து கேட்டாலே என்ன ஆகும்னா இவங்களுடைய சுயநினைவு போயிடும். ஸோ அதனால் அந்த 2 தம்பிகள் வந்து முதல்ல தூங்கிடுறாங்க. ஸோ ஹீரோயினும் இந்த யாக்கும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க தூங்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ யாக் என்ன பண்ணுறாருன்னா அந்த நெருப்பில் கை வைக்க போது அந்த நெருப்பு அணைஞ்சிடுது. ஸோ அதனால் ஒரு 2 மினிட்ஸ் அவர் வந்து என்ன ஆகிடுறாருன்னா சுயநினைவு இழந்துடுறாரு. ஆனால் அவங்களுடைய ஹீரோயின் அவங்களுடைய அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பல்ல வந்து கையை கடிச்சிக்கிட்டே இவங்களுக்கு தங்கச்சியை ஃபாலோ பண்ணி வெளியில் வரும்போது இவங்க 3 பேர் தூங்குறதை பார்த்து 3 பேரை அடித்து எழுப்பி ஸோ இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தங்கச்சியை தேடி வெளியில் போயிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துகிட்டே இருக்கும்போது என்னடா துப்பாக்கி எடுத்துகிட்டு எல்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்கீங்க, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்டு இந்த துப்பாக்கியை போடுங்க, அவங்களுடைய அண்ணன் யாக்கு வந்து துப்பாக்கிலாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லா நடந்த கதைகளையும் வந்து சொல்லினதுக்கப்புறம் அவங்களோட அப்பா வந்து நம்பவே இல்லை. இந்த காலத்தில் எப்பட்றா பேயா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களோட வீடு வந்து ஓடு வீடாக தான் இருக்கும். அந்த ஓடு மேலே யாரும் நடந்து போகிற மாதிரி ஏதோ கல்லெல்லாம் விழுந்துகிட்டே இருக்க மாதிரி வீட்டுக்குள்ளே எல்லாம் பொருளும் வந்து கீழே விழுந்து உடையிற மாதிரி காட்டிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தான் அவங்களுடைய அப்பா வந்து நம்புகிறாரு. ஸோ நம்பி எல்லாருமே வந்து இங்கே இருந்தால் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஸோ எல்லோரும் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுடைய அண்ணன் யாக் வந்து அவங்களுடைய வயல்வெளிக்கு போயிட்டு தேடிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு 4 பாதை ஒரு வயல்வெளிக்கு வந்து அங்கே போய் நின்றுடுறாரு. நின்னும் போது ஏதோ இவரை சுற்றி வயல் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஓடிட்டே இருக்குது. ஸோ திடீர்னு வந்து இவரோட கை ஏதோ ஒன்று பிடிக்குது. திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ இவரும் போயிட்டே இருக்கார். ஒரு இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு உருவம் வந்து நிற்கும் போது இவர் சுட்டுறாரு. கடைசியில் பார்த்தா அது அவங்களுடைய அம்மாவோட கழுத்து ஒரு மாதிரி வெட்டப்பட்ட நிலமையில் வந்து அப்படியே தொங்கிட்டே இருக்கும்போது ஸோ இவரும் அழுதுகிட்டே இருக்கார். திடீர்னு அந்த உருவம் வந்து எழுந்து கழுத்தை அதுவே சரி பண்ணிவிட்டு இவரை துரத்த ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து பேய். ஸோ இது துரத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல காணாமல் போயிடுது. ஸோ இவரை சுற்றி ஏதோ ஓடிட்டே இருக்க மாதிரி ஒரு பயத்தை வந்து இவருக்கு கொடுத்துட்டே இருக்குது அந்த வயல்வெளியில் அந்த பேய். ஸோ திடீர்னு பார்த்தா அவங்களுடைய உண்மையான அம்மா வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து இவர் சுடவும் போயிடுறாரு. அவருடைய தம்பி வந்து இது உண்மையான அம்மாடா அப்படின்ற மாதிரி சுடுறதை வந்து தடுத்துறாரு, இல்லைனா அவங்க வந்து இறந்துருப்பாங்க அந்த டைமில். ஸோ இவரும் சுற்றுப்பார். அந்த குண்டு மேலே போயிருக்காங்க இவங்களுடைய தம்பி வந்து தூக்க விட்டதுனால. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்களுடைய சின்ன தங்கச்சியை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய ரூம்லேயே வந்து வெளியில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய கதவை யாரோ வந்து தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. தொறன்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்க சவுண்டு கேட்குது. அப்போ அவங்களுடைய தூங்கின அந்த சின்ன தங்கச்சி இழந்து அந்த கதவை திறக்க போகும்போது ஹீரோயின் வந்து தடுத்துடுறாங்க. ஸோ நீ திறக்காத அப்படின்ற மாதிரி. அந்த பேயும் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு சரி நானே திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேப் இருக்கும் அந்த கதவுக்கும் இந்த தாப்பால் போகிற இடத்துக்கும். ஸோ அது மூலிமா கையை விட அவங்களுடைய தோல்லாம் கிழிஞ்சி எலும்பு கூட அந்த கை வந்து பார்க்கும்போது இவங்க பயந்து கத்திகிட்டே இருக்காங்க. கத்துனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த கை உருவம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ திடீர்னு இன்னொரு வாட்டி அவங்களோட தட்டுற சவுண்டு கேட்குது கதவை. யாருன்னு பார்த்தா அவங்களுடைய அம்மா. ஸோ இவங்களும் டவுட்டாக வந்து திறக்கிறாங்க. அவங்களோட அம்மா வந்து இவங்களை பார்த்து கட்டி பிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த நைட்டு இப்படியே வந்து முடியுது. ஸோ அடுத்த நாள் காலையில் இவங்களுடைய அண்ணன் தம்பி 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓட்டெல்லாம் வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரு கார் வருது. அதில் பார்த்தா அந்த ஃபாதரியர் ஆக்சுவலாக வந்து அவர் ஃபாதரியர் இல்லை, அவரும் வந்து ஒரு பேய் ஓட்டுற ஒரு நிருபர் தான் போல். ஸோ நான் ஃபாதரியர்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் ஃபாதரியர் எடுத்துக்காதீங்க ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து அவருக்கு மேலே ஒரு குருவாக வந்து கூப்பிட்டு வராரு. அவரும் வந்துடுறாரு இந்த கார் மூலயமா. ஸோ எங்களுடைய ஃபேமிலி வந்து இந்த
குருவை வந்து பார்த்து எல்லோரும் வணக்கம் சொல்லிவிட்டு ஸோ இவங்க வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகலான்னு இந்த யாக் கூப்பிட்றாரு. ஆனால் அவர் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டார். முதல்ல அந்த மூங்கில் தோட்டத்தை பார்க்குறாரு. அதை பார்த்து ஏன் இந்த மூங்கில் தோட்டத்தில் இன்னும் விற்கலை, விற்றா நிறைய பணம் போகுமே அப்படின்ற மாதிரி பேசிட்டு வெளியில் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தான் யாக் கோவப்பட்டு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வீட்டுக்கே வராரு. வீட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸில் ஏதோ ஒரு வரைகிறாரு. அந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் வரைஞ்சிட்டு உள்ளே போகிறாரு. அந்த பொண்ணும் வந்து பேய் பிடிச்சி தான் உட்காந்துருக்கு. ஸோ இவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா எவ்வளோ பேசி பார்க்குறாரு. அந்த பேய் வந்து எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. திடீர்னு ஒரு பொட்டு மாதிரி எடுக்கிறாரு. அந்த எடுத்து இவருடைய நெத்தியில் வைக்க அந்த யாமோட நெத்தியில் வைக்கும் போது அவங்க வந்து நல்லா இது பண்ணிவிட்டு திடீர்னு கத்த ஆரம்பிச்சுட்டு, அம்மா பாருங்கள் எனக்கு காப்பாற்றுங்க, எனக்கு வலிக்குதுன்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரையும் வந்து தள்ளி விட்டுட்டு விடுங்க விடுங்க, இவங்க எவ்வளோ தடுக்க போகிறாங்க. தடுக்க போனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க பொண்ணுக்கிட்ட போய் அவங்க பொண்ணை வந்து பார்த்துக்கிறாங்க. யாரும் இவனை கூப்பிட்டு வராதிங்க, இவனெல்லாம் கூப்பிட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி அந்த குருவே வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக திட்டிட்டு அவங்க அம்மா வந்து யாமை வந்து பார்த்துக்கிறாங்க. யாக்கு வந்து எவ்வளவோ சொல்கிறாரு. அம்மா யானுக்குள்ளே ஒரு ஆத்மா வந்து அவளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது திடீர்னு வந்து அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா குச்சி எடுத்து அந்த பேய் வந்து வெளியே வந்துடுன்ற மாதிரி சொல்லும்போது அந்த பேய் வந்து திடீர்னு ஆம்பளை குரலில் பேசுது யாம் உடம்புல இருந்து. ஸோ அதை பார்த்து அவர் வந்து அடிக்க போகும்போது அது வந்து அவங்க அம்மாவோட உடம்புல வந்து தாங்கிக்கிறாங்க. அவங்க உடம்புல வந்து பட்டுருது. ஸோ யாரும் இங்கே வந்து இனிமேல் கூப்பிட்டு வராதிங்க, போங்க வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த குருவும் என்ன சொல்லிடுறாருன்னா சரி ஓகே அவங்க அம்மா வந்து யான் கூட இருக்கட்டும், நம்ம எல்லோரும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வெளியிலும் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு அந்த மூங்கில் தோட்டத்தை முதல்ல வந்து நீங்கள் வெட்டிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு அண்ணன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ உன்னுடைய தங்கச்சியை காப்பாற்ற வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி நான் அப்படின்ட்டு 3 பேர் வந்து வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய அப்பா இந்த விஷயத்தை தெரிஞ்சு வந்து பார்த்தா இது என்ன முட்டாள்தனம், இதை வெட்டினா எப்படி என்னுடைய பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாம் நடக்கும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது முக்கால்வாசி மூங்கில வெட்டிடுறாங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாத்தமான ஸ்மெல் வந்து அடிக்குது. ஸோ என்னன்னு பார்த்தா எல்லாமே வந்து உடல் உறுப்புகள், இதயம் இருக்குது, கல்லீரல் எல்லாமே இருக்குது. அந்த உடல் உறுப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இவங்க குச்சியை வச்சு ஒருத்தர் வந்து குத்த போகும்போது அதை சாவடிச்சிடாது அப்படின்ற மாதிரி குரு சொல்லும் போது அந்த பேய் பிடிச்ச யாம் வந்து வெளியில் வந்து கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அதை பார்த்து இவங்க எல்லோரும் வந்து தடுக்க போகிறாங்க. அப்புறம் அந்த குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த உடல் உறுப்புகளை வச்சு தான் அந்த சூனியக்காரி இவனுடைய தங்கச்சியை வந்து இந்த ஆத்மா வந்து அவங்களுடைய உடலில் வந்து ஏற்றிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த தங்கச்சி வந்து பயங்கரமாக கத்துடுறாங்க. இவங்க எல்லோரும் வந்து தடுத்துடுறாங்க. அப்போது அந்த உடல் உறுப்புகளை மேலே பெட்ரோலை ஊற்றி எரிச்சிடுறாங்க. அதை பார்த்து இந்த யாம் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ வந்து இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா திருப்பி அந்த பொட்டு மாதிரி இருக்கிறத இவங்களுடைய உடம்புல வச்ச உடனே அந்த பேய் வந்து கொஞ்சம் அமைதியாகிடுது. இவங்க மயக்கமும் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் கண்ணை மூடலை. அப்போது ஒரு கத்தி எடுத்து இந்த கிரவுண்டில் வந்து குத்தும் போது அந்த ஆத்மா கொஞ்சம் அமைதியாகுது. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த குரு இல்லை இது இன்னும் சரியாகலை, இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரி எல்லோரும் போக முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு அண்ணன் அந்த சின்ன பொண்ணு இவங்க 3 பேர் அந்த வீட்டில் விட்டுட்டு மீதி எல்லோரும் வந்து போகிறாங்க. ஸோ அந்த காரில் போயிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அண்ணன் வந்து கேட்குறாரு இந்த சூனிக்காரி எப்படி வந்து யாமை வந்து மட்டும் பிடிச்சா, அவளுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் இல்லைன்னா என்ன வீக்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே வரும்போது அப்போ அந்த குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த சூனியம் பண்ணுறவங்க இந்த ஆத்மா அந்த பேயெலாம் வந்து நார்மலாக வந்து சின்ன குழந்தைகளை வந்து பிடிக்கும் ஈஸியாக. ஸோ அது மூலயமா தான் உன்னுடைய தங்கச்சி வந்து பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவங்க வந்து ஏதாவது சாவை பார்த்துட்டு வந்திருக்கணும், அப்படி இருக்கிறவங்க இன்னும் ஈஸியாக பிடிக்குன்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுடைய அம்மா வந்து ஆமாம் என்னுடைய பொண்ணுக்கு வந்து சின்ன வயசில் மலேரியா வந்துருச்சு, அப்போ வந்து அவள் இறந்துட்டா அப்படின்ற மாதிரி நினச்சோம், ஆனால் அவள் திடீர்னு பொழைச்சி வந்தா. ஸோ அதனால தான் இவளுக்கு வந்து பிடிச்சிருக்குன்ற மாதிரி இந்த குருவும் சொல்கிறாரு. அது எப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் வந்து உனக்கு மந்திர தோட்டா வந்து கொடுத்தேன்ல, அதை இன்னும் பாதுகாப்பாக வச்சுக்கோ, உனக்கே தெரியும் நீ எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உனக்கே தோணும், அப்போ மட்டும் அதை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த குருவும் சொல்கிறாரு. இவரும் சரின்ட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ பின்னாடி வந்து இவங்களுடைய ஹீரோயின் அந்த பாதிரியார்னு சொன்ன அந்த இன்னொருத்தரும் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அவங்களுடைய அண்ணனும் 3 பேர் வந்து பின்னாடி உட்காந்துருக்காங்க.
ஸோ இப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து அந்த ரோட்டை பார்த்து தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நெறைய பேய்கள் வந்து நின்னுட்டே வருது ஒரு ஓரமா. ஸோ அதில் அந்த நாட்டு பொண்ணோட பேய் வந்து நின்னுட்டுருக்கு. முன்னாடி வந்து அவங்களுடைய அண்ணனுக்கு வந்து மேலே வந்து ஆலமர மரம் வந்து விழுதுகள் மாரி நெறைய பேய்கள் வந்து தொங்கிட்டே இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு இவர் இடிச்சு போயிட்டே இருக்கும்போது ரத்தம்லாம் அவருடைய காரில் வந்து என்ன பண்ணுதுன்னா தெறிக்குது. ஸோ பின்னாடி வந்து ஒரு பேய் வந்து இவங்களுடைய கார் மேலே ஏறி நிற்க இவங்க 3 பேரும் பயந்து இந்த காருக்கு பின்னாடி போயிடுறாங்க. ஸோ அந்த பேயும் வந்து கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒருத்தர், ஸோ நீ வந்து அந்த பேயை பார்க்காதீங்க. ஸோ அந்த பேயை பார்த்தா தான் அந்த பேய் உங்களை பார்க்கும். நீங்கள் பார்க்கலன்னா அந்த பேய் உங்களை கண்டுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் பார்க்காம 2 விரல் மூலிமா பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பேயும் வந்துகிட்டே இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோவோட ஃபேமிலி மொத்த பேரும் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ இது வந்து பேய் தான் ஹீரோவுக்கு தெரிஞ்சு இடித்து போயிடுறாரு. ஆனால் அது வந்து ஆவியாக மறைஞ்சிடுது. ஸோ அந்த டைமில் மறைஞ்ச உடனே அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் சுட்டுட்டு தான் அந்த ஏற்ற போயிருப்பார். ஸோ பின்னாடியும் வந்து அந்த பேய் மறைஞ்சிடுது. அப்போ வந்து அந்த குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, சூப்பராக வேலை பண்ண, உனக்கு எப்போ சுடணும்னு உனக்கே தெரியும்னு சொன்னல, அது மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீ சுட்டிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ எல்லாம் பேய் மறைஞ்சிடுச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி இவங்க போயிட்டே இருக்கும்போது, ஆனால் இப்போ தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அந்த யாம் வந்து இப்போ தான் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து மயக்கம் வந்துடுது. பின்னாடி எல்லோரும் வந்து மயங்கிடுறாங்க. ஸோ ஹீரோயின் அவங்களும் வந்து மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. ஸோ அப்போ அந்த குரு வந்து என்ன பண்ணுறாருன்னா, மயக்கம் அடையிறதுக்கு முன்னாடி அந்த மைய எடுத்து இந்த யாம் மேலே வந்து வைக்க போகும்போது இந்த யாம் வந்து இவருடைய கையை சாப்பிட்ருது, கடித்து துப்பிடுது. ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்து எவ்வளோ தூங்காமல் இருக்க ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது வேகமாக இந்த யாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஹேண்ட்பேரை பிடிச்சி நல்லா திருப்பி விட்டு ஒரு மரத்தில் போய் சொருகி மயக்கம் அடைஞ்சிடறாரு ஹீரோ யாக்கும். ஸோ மயக்கம் அடைஞ்சிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து இந்த நினைவுகள்லாம் வருது. இவங்களுடைய ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது திடீர்னு இவருக்கு வந்து ஒரு முழிப்பு வந்துடுது. முழிப்பு வந்து திரும்பி பார்த்தா அந்த குரு வந்து இறந்துருக்காரு. மரம் வந்து இவரோட தலையில் சொருகி ஒரு மாதிரி துயரமாக வந்து இறந்துருக்காரு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த யாம் வந்து எல்லோருடைய உடல்களை வந்து ஒன்று சேர்த்துட்டு இருக்கும்போது யாக்கும் வந்து இந்த கார்லேருந்து வெளியே கீழே குதிச்சு வந்துடுறாரு. அப்புறம் ஸோ இந்த யாம் வந்து ஓகே, நீ எப்படியும் முடிச்சிட்டியா, சரிவா, முதல்ல உன்னை சுடட்டுமா இல்லை உன்னுடைய தங்கச்சி, உன்னுடைய அம்மா, உன்னுடைய தம்பி வந்து சுடட்டுமா, யாரை சுடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த முதல்ல வந்து ஒருத்தர் காப்பாற்ற ப்ரேயர் பண்ண வந்தார்ல, அவர் வந்து முழிச்சுக்கிறாரு. அவரை வந்து இந்த துப்பாக்கி அந்த ஹீரோக்கிட்ட இருந்த துப்பாக்கி வச்சு சுட்டுடுது அந்த யாம். ஸோ சுட்டுகிட்டே இருக்கும்போது சரி யாரை சுடலாம் சொல்லு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது, நான் வந்து உன்னுடைய தங்கச்சியோட உடம்பை மட்டும் தான் எடுக்க வந்திருக்கேன், உங்களுடைய உடம்பெல்லாம் எடுக்க வரலை, நீங்கள் ஏன் என்ன ரொம்ப இது பண்ணுறீங்க, ஆனால் உங்களுடைய ஃபேமிலி கூட இருக்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து பேச்சு கொடுத்துட்ருக்காரு. அவங்க ஹீரோயினும் முழிச்சுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஏதோ சிக்னல் கொடுக்குறாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து இந்த குரு வந்து ஒரு கத்தி வச்சுருப்பார். அந்த கத்தியை எடுத்து ஹீரோக்கிட்ட கொடுக்கும்போது அது பேய் நோட்டீஸ் பண்ணாத டைமில் ஹீரோ வந்து இந்த யாமோட கையில் வந்து குத்திடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த உடம்புல இருந்த அந்த பேய் வந்து தனியாக ஒரு மரத்து பின்னாடி போய் நிற்கும் போது ஹீரோ யாக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உன்னால் தான் எல்லாம் பிரச்சனைன்ற மாதிரி அந்த துப்பாக்கியை பிடுங்கி போய் சுடுறாரு. ஸோ அந்த டைமில் யாமும் மயக்கம் போட்டுறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ விடிஞ்சு இவங்க வந்து யாம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ ஸோ எல்லோரும் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. வெளியில் அவங்களுடைய அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய அம்மாவும் வீல் சேரில் வந்துட்டுருக்கும்போது உள்ள ஹீரோயினும் அவங்களுடைய யாம் தங்கச்சியும் வந்து இருக்கும்போது, ஸோ அந்த யாம் வந்து திருப்பியும் பேய் பிடிச்சிருக்கு போல் யாமுக்கு. ஸோ அது வந்து இந்த பேய் வந்து வேலையை காட்டுது. யாமோட பல்லை வந்து உடச்சி கையில் எடுத்து இந்த நாட்டை வந்து கடைசியில் எப்படி உப்பி போய் இறந்தாங்களோ அதே மாதிரி அந்த ஸ்டேஜில் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லோரும் வந்து கத்துறாங்க, டாக்டர் வாங்கன்ற போது. ஆனால் அது ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ரத்தம்லாம் வெளியில் லீக் ஆகி யாமும் வந்து இறந்துடுறாங்க. இதை பார்த்து இவங்க யாராலையும் தாங்க முடியல, ரொம்ப அழுது கதறாங்க. அடுத்த நாள் வந்து அவங்கள வந்து அதே நாளில் வந்து அவங்கள வந்து எரிச்சிட்டு சிமெண்ட்ரியில் ஸோ எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த டைமில் யாக்குக்கு வந்து இது வந்து ரொம்ப மனசில் ஆறவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெரிய விகாரமான மரத்தாண்ட இருக்க அந்த ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். ரொம்ப வீடு கிடையாது, ஒரு ஓடில் வந்து கட்டையில் ஏதோ கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் உடச்சி அதெல்லாம் எரிச்சிட்டே இருக்கும்போது அவருடைய கண்ணுக்கு கிட்ட க்ளோஸ்அப் போயிட்டே இருக்குது கேமரா. ஸோ போய் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அந்த பேய் அவருக்கு முன்னாடி நிற்கிது. ஸோ இன்னும் அந்த பேய் வந்து போகலை, இவங்கள ஏதோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி
முடிக்கிற டைமில் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் இது முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இந்த படத்தை நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபில்ம் கிரிட்டிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.